இந்த கேக்க தள்ளுனது அவங்க வீட்டு சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய கார்த்திக் சொன்னோனே அன்பு ஆச்சரியப்படுறாரு. அப்போ இவ்வளோ நாள் நான் தப்பா நினைச்சுட்டு இருந்தேனே! பாவம் நான் தேவையில்லாம எல்லார் முன்னாடியும் திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. உடனே கண்மணி கிட்ட சாரி கேட்கணும்னு முடிவு பண்றாரு. அதன்படி கண்மணி கிட்ட கேட்கலான்னு வரும்போது கரெக்ட்டா பாட்டி எல்லார் முன்னாடியும் கண்மணி திட்டிட்டு இருக்காங்க. "நீ எல்லாம் எதுக்கும் லாயக்கே ஆக மாட்ட. நீ எல்லாம் வேஸ்ட்டு" அப்படின்னு நம்மலாம் சொல்றாங்க. அது கேட்டு அன்பு செம்மையா டென்ஷன் ஆயிறாரு. "இங்க பாருங்க பாட்டி, கண்மணி எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. "இங்க பாருங்க, தப்பு செய்யாத கண்மணி எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அதனால நீங்க வர சொன்னீங்க என் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு. அவ கண்டிப்பா வரட்டும். இதுக்கப்புறம் வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவ கத்துப்பா. அங்க வந்தாலும் அவளுக்கும் சந்தோஷம் கிடைக்கும். இந்த விஷயத்துல கண்மணிக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்றேன்" அப்படி சொல்றாரு. அதை கேட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. கண்மணிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. "நிஜமாவாங்க?" அப்படின்றாங்க. ஆமான்றாரு. இதெல்லாம் கேட்ட பாட்டி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம ஒரு கணக்கு போட்டால் இந்த மாதிரி ஒரு கணக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக்கு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே எப்பவும் போல் அன்போட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே சிவகாமி பாராட்டுறாங்க. "சீக்கிரமாகவே நீ அன்பு மனசில் இடம் பிடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம கண்மணி கிட்ட கண்மணியும் சந்தோஷப்பட்டு கூடவே போகிறாங்க. இங்கே 2 பேருமே ஒர்க் பண்ணும்போது கண்மணி பார்க்குறாங்க. அன்பு அவ்வளோ சந்தோஷமாக அங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணுறாரு. அதையெல்லாம் பார்க்கும்போது கண்மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவர் எப்படி ஒவ்வொரு ஒர்க்கையும் அழகாக பண்ணுறாரு, இவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அன்புவே பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அன்பு "என்ன பார்க்காத வேலையை பார்க்குறாரு" உடனே சிரிக்கிறாங்க கண்மணி.